மைக் டைசன் த கிரேட்டஸ்ட் பாக்ஸர் ஆஃப் ஆல் டைம். ஆனா அவரோட முதல் தோல்வி 1990 பஸ்டர் டக்ளஸுக்கும் மைக் டைசன் நடந்த அந்த ஒரு மேட்ச். அந்த ஒரு மேட்ச்ல 8வது ரவுண்ட் மைக் டைசன் பஸ்டர் டக்ளஸ் மூஞ்சில குத்த அண்ட் அவர் நாக் அவுட் ஆகி கீழே விழ அண்ட் 10 எண்ணிட்டு இருக்கும்போது 9வது எண்ணும் போது அவர் ஏஞ்சினாரு. அண்ட் அது முடிஞ்சு 9th ரவுண்ட் விட்டு 10th ரவுண்ட் அப்போ பஸ்டர் டக்ளஸ் மைக் டைசனை குத்த அண்ட் மைக் டைசன் நாக் அவுட் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் கீழே விழுந்து அந்த ஹிஸ்டரியிலேயே மைக் டைசன் ஒருத்தனை தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்டர் டக்ளஸ் பாக்ஸிங் ஹிஸ்டரியில ஒரு நேம் பிடிக்கிறாரு. ஆனா நிஜமாவே மைக் டைசன் அந்த ஒரு மேட்ச் தோத்துறாரா? 8வது ரவுண்ட் நடந்துகிட்டு இருக்கப்போ மைக் டைசன் பஸ்டர் டக்ளஸ் நாக் அவுட் பஞ்ச் பண்ணும்போது பஸ்டர் டக்ளஸ் கீழே விழுந்துட்டாரு. அண்ட் கீழே விழுந்த அவரு அம்பையர் 1 2 3 சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அம்பையரோட டைமரும் அண்ட் அவரு என்ன கவுண்டும் பயங்கர ஸ்லோவா இருக்காரு. கிட்டத்தட்ட 14 செகண்ட்ஸ் இருக்காரு. எப்பயுமே 10 செகண்ட் தான் எண்ணும். ஆனா அன்னைக்கு அம்பையர் 14 செகண்ட்ஸ் இருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் லேட்டரா மைக் டைசனே கண்டுபிடிச்சு அண்ட் அதுக்கப்புறம் போயிட்டு கிளைம் பண்ணிருக்காரு. ஆனா என்ன பண்றது, அவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் அப்படிங்கனால அவளை போயிட்டு கிளைம் பண்ண முடியல. ஆனாலுமே அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயும் அண்ட் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்லயும் இதை போஸ்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா பாக்ஸிங்ல ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு பிளட் டிராப்புக்கு சமம்னு சொல்லிட்டு அவரே தான் சொல்லிருக்காரு. சோ மைக் டைசன் தோத்தாரு. ஆனா உண்மையாவே தோத்தாரா?